அவர் சொல்ற மாதிரி ஊக்கத்தொகை கொடுக்கறதுங்கிறது பெருசு இல்லை. அந்த முந்தைய ஆட்சி காலம் 2021, 22 அவங்க 100 ரூபாய்க்கு மேலே கொடுத்ததே இல்லை. ஆனால் நாங்கள் வந்து 3 மாதங்களிலேயே விவசாயிகளுடைய குறைகளை கேட்டு 2025, 26 156 ரூபா கிரேடி அவங்க கொடுத்ததை நம்ம 289 ரூபா கொடுத்துருக்கோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அன்றைய சூழ்நிலை வேற. அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உரவிலை உயரல, டீசல் விலை உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்க. ஆகவே அதை ஒப்பிட்டு பேசு, அது வந்து பொருத்தமா இருக்கு. கூலி உயர்வு, அதே உரவிலை உயர்வு, இதெல்லாம் எப்பவும் ஒப்பிட்டுறதே கிடையாது. நாம கேட்கிற ஒன்று கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. ஒன்று, நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்த போது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கி இருக்கிறதா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. இரண்டாவது, ஒவ்வொரு ஆண்டு வருகின்ற பொழுது 20வது ஆண்டு, இன்னைக்கு 26வது ஆண்டு, 2020, 2026, அதுக்கு இடைப்பட்ட காலத்துல இன்னைக்கு பல மாறுதல் ஏற்படுது. நான் ஏற்கனவே சொன்ன கூலி உயர்வு ஏற்படுகிறது, உரவிலை உயர்ந்தாச்சு, டீசல் விலை அன்னைக்கு 64 ரூபா இருந்தது, இன்னைக்கு 95 ரூபா 100 ரூபா வந்துடுது. அதற்கு ஏற்றவாறு தான் ஊக்கத்தொகை அதிகமாக கொடுத்திருக்கிற ஒழிய அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் இந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறத ஒழிய புதிய செய்தி எதுவும் இல்ல. ஒரு மாதிரி சொல்லுங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ் தாய் வாழ்வு குறித்து அரசின் தனி தீர்மானத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே முன்மொழிந்திருக்கின்றார்கள். அது குறித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எனது கருத்தை தெரிவிக்கின்றேன். தமிழ் மொழியின் பெருமையும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தையும் நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகள் தொடங்குவதற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்படும் என்பது உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவரையும் உணர்வாகும். தமிழ்தாய் வாழ்த்து வெறும் பாடல் அல்ல, தமிழ் மொழியின் தொன்மை மொழி. அது நமது மொழியின் பெருமை, நமது பண்பாட்டின் அடையாளம், உலகெங்கும் வாழும் தமிழர்களின் உணர்வும் ஒன்றிணைக்கும் தமிழன்னைக்கு மரியாதை. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாப்பதற்கும் எங்கள் இயக்கம் தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்பை செய்துள்ளது. 1968ஆம் ஆண்டு சென்னையில் 2வது உலக தமிழ் மாநாட்டை அண்ணா அவர்கள் நடத்தினார்கள். 1981ஆம் ஆண்டு மதுரையில் 5வது உலக தமிழ் மாநாட்டை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடத்தினார்கள். 1995ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் 8வது உலக தமிழ் மாநாட்டை இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நடத்தினார்கள். தமிழின் பெருமையை உலக அரங்கிற்கு எடுத்துச் சென்றார்கள். இம்மாநாடுகள் தமிழ் மொழி குறித்து உலகளாவிய ஆய்வுகள் வளர்வதற்கு பெரும் பங்களிப்பை செய்தன. மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி தமிழ் மொழி, இலக்கியம், வரலாற்று, கல்வெட்டில், தொல்லியல் மற்றும் பண்பாடு குறித்து ஆய்வுகளுக்கு நிரந்தரமான அறிவுத்தளத்தை ஏற்படுத்தினார். அந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக அம்மாவின் அரசு 1956 நடைபெற்ற மாநிலத்தின் மொழிவழி மறு சீரமைப்பு குறிக்கும் வகையில் 2019ஆம் ஆண்டு நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் என்று அரசு விழா கொண்டாடப்படும் என்று அறிவித்ததை இத்தருணத்தில் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன். கீழடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொல்லியல் அகழ்வாய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று அதற்கு நிதியும் ஆதாரம் வழங்கப்பட்டு தமிழரின் தொன்மையான நாகரிகம் குறித்து சான்றுகள் உலகிய செய்யப்பட்டன. எனவே உலக தமிழ் மாநாடுகள் முதல் தமிழ் பல்கலை வரை, தமிழ்நாடு நாள் முதல் தொல்லியல் ஆய்வுகள் வரை தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் தமிழர் வரலாற்றின் பெருமைக்கும் தொடர்ந்து பங்களித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை பெருமையோடு இந்த அவையில் பதிவு செய்கின்றேன். தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது யாருக்கும் எதிரான நடவடிக்கை அல்ல. அது தமிழுக்கு நாம் செலுத்தும் மரியாதை, நமது தாய்மொழிக்கு செலுத்தும் வணக்கம், தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தின் வெளிப்பாடு. தேசப்பற்றும் மொழிப்பற்றும் ஒன்றுக்கொன்று எதிரானது அல்ல. நாம் இந்தியர்கள் என்பதில் பெருமை கொள்கின்றோம், நாம் தமிழர் என்பதில் அதே அளவு பெருமை கொள்கின்றோம். அரசியலில் நமக்குள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் தமிழ் என்று வரும்போது நாம் அனைவரும் தமிழர்கள். தமிழின் உரிமை என்று வரும்போது இந்த பேரவை ஒரே குரலில் ஒலிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற இந்த அரசின் தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழு மனதோடு ஆதரிக்கின்றேன். தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழ்
தமிழ்நாடு வளர்க. நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு ஒரு வரலாற்று செய்தியும் நான் இங்கே குறிப்பிடுவது பொருத்தம் என்று கருதுகின்றேன். தமிழ்த்தாய் வாழ்த்து 1970ஆம் ஆண்டில் இருந்து பாடப்பட்ட அந்த வரலாற்று செய்தியோடு இந்த மாண்புமிகு பேரவையில் 1991ஆம் ஆண்டு தான் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது முதலையாக பேரவையில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிதான் தொடங்க வேண்டும் என்கின்ற அந்த நடைமுறை பின்பற்றப்பட்ட அந்த வரலாற்று செய்தி இங்கே குறிப்பிடுவது பொருத்தம் என்று கருதுகின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் எஸ். ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் பணிவோடு வணங்குகிறேன். இந்த தேர்தலிலே போட்டியிட எனக்கு நல்ல வாய்ப்பை வழங்கிய கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் இரட்டை சின்னத்திற்கு வாக்களித்து என்னை 30,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றிக்காக அயராது உழைத்த கழக நிர்வாகிகள் மற்றும் தோழமை கட்சியினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த அவையில் எதிர்த்தரப்பில் ஆளுந்தரப்பில் பேசுகிற போது யாரையும் கண்டு பயப்படாதவர் மாண்புமிகு முதலமைச்சர் என்று பேசினார்கள். நீங்கள் 3 ஆண்டுகளாக யாருக்கும் பயப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் 50 ஆண்டுகளாக யாருக்கும் பயப்படாத இயக்கம். எங்களுக்கு பயம் என்பதே அகராதியில் கிடையாது. வெற்றி தோல்வி என்பது நிரந்தரமானது அல்ல, அது யாருக்கும் சொந்தமானது அல்ல. தமிழக அரசியல் வரலாற்றில் யாரையும் அவரோடு ஒப்பிட்டு பேச முடியாத மகத்தான ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும்தான் தமிழக மக்கள் வெற்றியை மட்டுமே தந்தார்கள். வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பை தரவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், எங்கள் இதய தெய்வம் அம்மா, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் மதிப்புக்குரிய எடப்பாடியார் அவர்களும் எத்தனையோ விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு மக்கள் ஆதரவுடன் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் ஆட்சி செய்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வருங்காலத்தில் தேர்தல் களத்தில் எதிரிகளையும் துரோகிகளையும் சந்தித்து மக்களின் ஆதரவோடு மீண்டும் நம்முடைய அம்மா அவர்களின் வாக்குப்படி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அமையும். நாங்கள் யாரையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண்மை துறை நிதி அறிக்கையில் 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ள விவசாயிகள் பெற்றிருக்கிற குறு சிறு விவசாயிகள் பெற்றிருக்கிற கடனை தள்ளுபடி செய்வதாக அறிவித்திருக்கிறீர்கள். மாண்புமிகு எங்கள் நெஞ்சம் நிறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்களும் எங்கள் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது தவணை முறையில் அல்லாமல் விவசாயிகள் பெற்ற அத்தனை கடையும் 100% தள்ளுபடி செய்தார்கள். இந்த அரசு கடன் தள்ளுபடியில் ஒரு சில முறை தள்ளுபடி செய்திருக்கிறீர்கள். ஆனால் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுமா இல்லையா, உங்கள் எதிர்கால திட்டம் என்ன, இந்த அவை மூலம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மேட்டூர் அணை திறப்பு எப்போது என்பதை அறிய விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நீங்கள் அதை முன்கூட்டியே அறிவித்தால்தான் இந்த விதை விரைப்பு நேரடி விதை செய்ய தயார்பாவார்கள். பயிர் சாகுபடிக்கான எல்லா விவசாய முன்கூட்டியே எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உதவியாக இருக்கும். எனவே எப்போது திறக்க முடிவு செய்துள்ளீர்கள் என்பதை இந்த அவைக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விவசாய கடன் தள்ளுபடி நிறைய பேசியிருக்கிறார்கள், விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. அது முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுமா இல்லையா, என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் எதிர்காலத்தில் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாலேயோ இல்லை பின்னாலேயோ செய்கிறோம் இல்லை,
அதை நேரடியாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மின்சார கட்டணம் 2 மாதத்திற்கு ஒரு முறை கணக்கீடு செய்யப்படுகிறது. நீங்கள் தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் கணக்கீடு செய்யப்படும் என்கிற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் அதை இப்போது இந்த பட்ஜெட்டில் எதுவும் சொல்லாமல், நிதிநிலை அறிக்கையில் எதுவும் சொல்லாமல் 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் விலையில்லாமல் தரப்படும். ஆனால் இதில் மாதந்தோறும் கணக்கெடுக்கிற பொழுது 500 யூனிட்டை பயன்படுத்துகிறவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் கூடுதலாக இருக்கும், அதுக்கு கீழே வரும். அதனால் அதை மாதந்தோறும் கணக்கெடுப்பு செய்கிற போது இப்பொழுது பயனடைகிறவர்களுடைய எண்ணிக்கை 2 மடங்காக உயர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கிற இந்த நிலையில் பயன்பெறுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நீங்கள் மாதம் ஒரு முறை மின் கணக்கீட்டு முறையை கொண்டு வரப்போகிறீர்களா அல்லது இதே நிலைதான் தொடரப்போகிறதா? அதான் நாங்கள் 200 யூனிட் 500க்கு கொடுத்துட்டோம். அதனால மாதம் ஒரு முறை கணக்கெடுப்பு என்பது இல்லை அல்லது செய்ய போகிறோம். இதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரசு கடன் பெறுவது சம்பந்தமாக நிறைய விவாதங்களும் விளக்கங்களும் தரப்பட்டிருக்கிறது இந்த அவையில். நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது, மக்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது, அரசு கடன் வாங்குகிற போது மக்களுக்கு அது நிதிச்சுமையை ஏற்படுத்துகிறது, அதனால் நல்ல பல திட்டங்களை செய்வதில் சிக்கல் இருக்கிறது என்றெல்லாம் மிக நல்ல விளக்கங்களை தருகிற நீங்கள் 20,000 கோடி ரூபாயை கடன் பெற்றிருக்கிறீர்கள். இனிவரும் காலத்தில் உங்கள் ஆட்சி இருக்கும் வரை நாங்கள் கடன் பெறப் போகிறோம் இல்லை, அதை தெளிவுபடுத்த வேண்டும். கடன் 20,000 கோடி வாங்கியிருக்கிறோம், நாங்கள் ஏற்கனவே வாங்கினதை விட கம்மியாக வாங்குறோன்ற விளக்கம் பொருத்தமாக இருக்காது. கடன் வாங்குறோம் இல்லை, வாங்குவது சரியில்லை, மக்கள் மீது அது ஒரு சுமையை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு வாதம் உங்கள் தரப்பிலே இருந்து நேர்மையாக வைக்கப்படுமானால் நீங்கள் கடன் வாங்க போகிறீர்களா இல்லையா? இந்த குழுவெல்லாம் போடுறது அது நிதி வருவாயை பெருக்குவதற்காக குழு அமைக்கும் போதே சொல்லுவாங்க, குழு கடன் வாங்கலாம், அது வருமானம் அதிகமாகும் போது கடன் வாங்குங்கன்னு சொல்ல போறாங்க. இதை போய் ஒன்றும் பெருசா அந்த குழு அறிக்கை கொடுத்துதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கடன் வாங்குவதற்காக போடப்பட்ட குழுவா அல்லது கடனை வாங்காமல் இருப்பதற்காக அந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை இந்த அவைக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். நிதிநிலையை சரி செய்வதற்கு இன்னும் 2 ஆண்டு காலம் எங்களுக்கு தேவைப்படும் என்கிற தகவலை நிதிநிலை அறிக்கையிலே சொல்லுகிறீர்கள். அப்படியானால் நீங்கள் பொதுமக்களுக்கு கொடுத்திருக்கிற தேர்தல் வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றப் போகிறீர்கள்? என்னென்ன நிறைவேற்றப் போகிறீர்கள்? எவ்வளவு காலத்துக்குள்ளாக நிறைவேற்றப் போகிறீர்கள்? நிதிநிலை 2 ஆண்டுல சரியாயிடும் உங்களுக்கு கணக்கிட தெரியும் போது இதையெல்லாம் எப்போது கொடுக்க முடியும் என்கிற கால வரையறையை மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். இன்னும் 3 மாசத்துல இந்த திட்டம் அறிவிக்கப்படும், இன்னும் 6 மாசத்துல இந்த திட்டம் வரும் அல்லது வரவே வராது, உடனே போன ஆட்சியில் இருந்தவங்க எல்லாம் கொடுத்ததெல்லாம் செஞ்சுட்டாங்களா, நாங்க மட்டும் செய்யணும், இந்த கேள்வி மக்களுக்கு தேவையில்லை. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை கால நிர்ணயம் செய்து எப்போதெல்லாம் அந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. அப்படியானால் எப்போது இதை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும், பரிசீலிக்கப்படும் என்கிற தகவலை சொல்லியிருக்கிறீர்கள். அந்த ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற பரிசீலிக்கும் என்று சொல்லுகிற நீங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய கால பலன்களுக்கு ஒதுக்கீடானது 14,000 கோடி குறைக்கப்பட்டுள்ளது என்று அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் இந்த 14,000 கோடி குறைந்திருக்கிற இந்த நிலையில் அரசு ஊழியர்களுக்கான அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை இந்த அரசு கொண்டு வரப்போகிறதா இல்லையா, இதையும் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். உறுப்பினர் நிறைய விஷயங்களை இதை தெளிவுபடுத்த போயில நீங்க சரியா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு ஒரு விஷயம் தெளிவுபடுத்தணும். நிறைய பேர் சாப்பிடாம உட்கார்ந்து எப்படா முடியும் என்ற காலையில் நீங்க எனக்கு நான் தொடங்குனது 15 25 முடிச்சிடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரொம்ப கேட்டு உங்களை சிரமப்படுத்த மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா நிறைய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த நாட்டு மக்களுக்கு அது தெரியணும்ன்றதுக்காக இந்த கேள்விகள் இங்க வைக்கிறேன்.
நீங்க வெறும் விவாதம் மட்டும் போதாது, ஒரு தீர்வு என்பதற்கு சரியான பதில், அதற்கான அணுகுமுறை, அதற்கான திட்டங்களை இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. அந்த கேள்வியை கேட்க எனக்கு இங்க அதுக்குதான் எங்களை அனுப்பியிருக்க. இல்ல, ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன். இதை செய்ய போகின்றா இல்லையான்னு பதில் கேட்டீங்க. உடனடியாக அனுப்ப போகின்றா இல்லையா என அந்த கேள்வி உங்கள் முன்னாடி விரைவில் முடிக்க கோருகிறேன். சொல்ற மாதிரி சொல்லிட்டேன். நான் 10 நிமிஷம் தான் எனக்கு கொடுத்த டைம்ல கண்டிப்பா நான் முடிச்சிருவேன். இல்லை, அதுதாங்க நிர்வாகத்தினுடைய திறமையே. ரொம்ப கடுமையாக நம்ம பதில் சொல்ல முடியாத கேள்வி வரும்போது அதை திருப்பி விட்டுறது, இல்லை ஏதாவது ஒரு பதில் சொல்லி திருப்பிட்டு அது ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கை தான். அது எப்பவுமே அது கரெக்டு தான். அது ஏன்னா நம்ம கிட்ட பதில் இல்லைன்றப்ப அதுக்கு பதில் சொல்லி சிக்கலை உண்டு பண்ணிக்கிறத விட திசை திருப்பி விட்டுட்டா நல்லது. அது சப்ஜெக்டுக்கு போயிடலாம். நெல்லுக்கு ஊக்கத்தொகை, கரும்புக்கு ஊக்கத்தொகை வழங்கியதில் இந்த அரசு மிகப்பெரிய அளவுக்கு இது வரைக்கும் செய்யாததை செய்திருக்கிறது என்று காலையில் பேசினார்கள். அது ஒவ்வொரு வருஷமும் கூட்டுறது தான். இந்த வருஷம் நீங்க 300 கூட்டிக்கிறீங்க, அடுத்த வருஷம் 400 கூட்டினா இதை விட கூட தான் வரப்போகுது. அடுத்த வருஷம் பார்க்குறப்ப இந்த வருஷம் குறைவாயிடும். ஆக அதில் கூடுதலாக இது வரைக்கும் வரலாறுல இல்லாத உயர்வுலாம் இல்லை. அது ஒரு தொடர்ந்து நடக்கிற ஒரு நடவடிக்கை. ஊக்கத்தொகைன்றது ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கறது தான். அந்த ஒவ்வொரு வருஷம் கொடுக்குறப்ப அந்த அமௌண்ட் இப்போ இந்த வருஷம் 300 இருக்குதுன்னா அடுத்த வருஷம் 500 ஆக போகுது. அப்போ அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரலாறு இல்லாத வேலை. 10 வருஷம் முன்ன போய் எப்படி 4000 கொடுக்க முடியும்? இப்போதான் கொடுக்க முடியும். அதனால நீங்க சொல்றது அதை நீங்க ஊக்கத்தொகை கொடுத்துருக்கிறீங்க, எங்களுக்கு அதில் கருத்து இல்லை. ஆனால் அது இது வரைக்கும் இல்லாதது கொடுத்ததுன்றது தான் இப்போ நாங்கள் அதை சொல்றோம். உணவுத்துறை அமைச்சர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் சொல்ற மாதிரி ஊக்கத்தொகை கொடுக்கறதுங்கிறது பெருசு இல்லை. அந்த முந்தைய ஆட்சி காலம் 2021, 2022 அவங்க ஆட்சிக்கு வந்த காலங்களில் 50 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட முந்தைய காலங்களெல்லாம் 50, 60 ஆண்டு இருந்திருக்காங்க எல்லாருமே. அவங்களாம் இப்போ கொடுக்கும்போதெல்லாம் 100 ரூபாய்க்கு மேலே கொடுத்ததே இல்லை. 2021, 2022 அந்த ஆட்சி காலங்களில் கொடுக்கும்போது கிரேட் ஏக்கு 100 ரூபா தான் கொடுத்தாங்க. 2022, 2023 அது 100 ரூபா தான், இன்க்ரீஸ்லாம் பண்ணலை. காமன் வெரைட்டிக்கு அது 75 ரூபா கொடுத்தாங்க 2021, 2022. 2022, 2023 75 ரூபா தான் கொடுத்தாங்க, இன்க்ரீஸ்லாம் பண்ணலை. ஆட்சி பல ஆண்டு காலமாக இருந்துட்டு இருக்காங்க, இன்க்ரீஸ் கொடுக்க முடியல. அடுத்து 2023, 2024 கிரேட் ஏக்கு 107 ரூபா, வெறும் 7 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி 107 தான் கொடுத்தாங்க. அதே போல் காமன் கிரேடுக்கு அதே 7 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி 82 ரூபா தான் கொடுத்தாங்க. 2024, 25 130 ரூபா கொடுத்தாங்க கிரேட் ஏக்கு, காமனுக்கு 105. அதே போல் 2025, 26 கடைசி ஆட்சி அவங்க ஆண்டு காலம் முடியும் போது 156 ரூபா, அதாவது கிரேட் ஏக்கு 26 ரூபா அதிகப்படுத்தி 156 ரூபா கொடுத்தாங்க. காமன் கிரேடுக்கு 105லேருந்து 131 கொடுத்தாங்க. இதுதான் அவங்களால இத்தனை ஆண்டு காலமாக இருந்த அரசியல் வாழ்க்கையில் அவங்க பண்ண முடிஞ்சது தான். ஆனால் நாங்கள் 3 மாதங்களிலேயே விவசாயிகளுடைய குறைகளை கேட்டு 2025, 26 156 ரூபா கிரேடு அவங்க கொடுத்ததை நம்ம 289 ரூபா கொடுத்துருக்கோம். காமன் கிரேடில் 131 ரூபா கொடுத்துட்டு இருந்ததை 156 ரூபா அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். இது 5 ஆண்டு காலம் மட்டும்தான் சொல்கிறேன். 50 ஆண்டு காலம் எடுத்து பார்த்தாலே 50 ஆண்டு காலம் இதே நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்கு. இதை விவசாயிகள் கோரிக்கைகளையும் இருக்கிற சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு சொன்ன மாதிரி அதிகப்படியான ஹிஸ்டரியிலே இல்லாத அளவு அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். நன்றி. உறுப்பினர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் ஊக்கத்தொகை பற்றி இங்கே சொன்னாங்க. அன்றைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அன்றைய சூழ்நிலை வேற, அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உரவிலை உயரல, டீசல் விலை உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஊக்கத்தொகை கொடுத்துருக்குறீங்க. ஆகவே அதை ஒப்பிட்டு பேசு அது பொருத்தமா இருக்கு. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு முன்னாள் முதல்வர் பேசுகிற போது இங்கே சொன்னார்கள், கூலி உயர்வு, அதே உரவிலை உயர்வு, இதெல்லாம் எப்பவும் ஒப்பிட்டுறதே கிடையாது. நாம் கேட்குற ஒன்று கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. ஒன்று, நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்தபோது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கியிருக்கிறதா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. ரெண்டாவது, ஒவ்வொரு ஆண்டு வருகின்ற பொழுது 20வது ஆண்டு, இன்னைக்கு 26வது ஆண்டு, 2020, 2026, அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இன்னைக்கு பல மாறுதல் ஏற்படுது. நான் ஏற்கனவே சொன்ன கூலி உயர்வு ஏற்படுகிறது, உரவிலை உயர்ந்தாச்சு,
டீசல் விலை அன்னைக்கு 64 ரூபா இருந்தது, இன்னைக்கு 95 ரூபா 100 ரூபா வந்துடுது. அதற்கு ஏற்றவாறு தான் ஊக்கத்தொகை அதிகமாக கொடுத்திருக்கிறதே ஒழிய அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறதே ஒழிய புதிய செய்தி எதுவும் இல்லை. ஒரு மாதிரி சொல்லுங்க. ஒரு கதையை மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. முதலே தெரிஞ்சுக்கணும். மாற்றி மாற்றி உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏற்றுவது, கூலி விலை ஏறிவிட்டதெல்லாம் சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு, நாங்கள் ஏற்றி இருப்பது கூடுதலாக மானியத்தை ஏற்றி இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்ல வேண்டுமே தவிர இதையெல்லாம் சுட்டி காட்டி அதனாலதான் நீங்க ஏற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லியிருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் அது போன்ற பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதே போல உங்களுக்கு தெரியும், உர பற்றாக்குறை வருகிற போது தமிழ்நாட்டிலே எங்கும் உரம் கிடைக்கவில்லை என்ற நிலையில கூட அன்றைக்கும் இதே மானியத்தை தான் நீங்கள் உயர்த்தினோமே தவிர வேறொன்றும் இல்லை. இப்போது புரிந்து கொண்டால் சரி. மாண்புமிகு உறுப்பினர் இப்போ விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக நாங்கள் அறிவிப்பு கட்சி சார்பாக அறிவிச்சிருக்கிறோம். எங்கள் பொதுச் செயலாளர்களுடைய அறிவிப்பிலே பார்த்தீங்கன்னா சென்னையை தவிரன்னு வரும். அதனால் நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் வந்து சென்னையில் குடியிருக்கிறதுனால A to Z வந்து இன்னும் கொஞ்ச நாள் சென்று கற்றுக்குவார். இப்போ எனக்கு தெரியல. இந்த நடப்பு ஆண்டில் விவசாயிகள் நெல்லுக்கு பயிரிடுகிற அடி உரம் இருக்கு இல்லையா, 20க்கு 20 பாமணி 20-20ன்னு பேர். ஒரு மூட்டை 50 கிலோ எவ்வளோ உயர்ந்திருக்கு தெரியுமா? 650 ரூபா உயர்ந்திருக்கு. ஒரு மூட்டை யூரியா 200 ரூபாய் உயர்ந்திருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் எந்த வேலைக்குமே உள்ளூர்ல வேலைக்கு ஆட்கள் கிடைக்கல. இப்ப நான் நடவு நடுறேன்னு சொன்னா ஒண்ணு இயந்திர நடவு நடணும், இல்லைன்னா மேற்கு வங்காளத்திலிருந்து ஆள் வருவாங்க. அப்புறம் மின்சார கட்டணம் 2 மடங்கு உயர்ந்து போச்சு. டீசல் இல்ல பயன்படுத்துறாங்க. டீசல் பாத்தீங்கன்னா 105 ரூபா 110 ரூபாய்ச்சு. ஆக பூச்சி மருந்து அப்படியே டபுள் ஆயிடுச்சு. பூச்சியும் அதிகரிச்சிருச்சு, பூச்சி மருந்தும் அதிகரிச்சிருச்சு, நோய் மருந்தும் அதிகரிச்சிருச்சு. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மருந்து அடிச்சாதான் நெல்லை பயிரை காப்பாற்ற முடியும் என்கிற நிலை இருக்கிறது. நான் இந்த வறட்சியில 16 ஏக்கர் நடவு செய்திருக்கிறோம். டைரக்டர் வந்தாங்க, தோட்டக்கலை டைரக்டர் வந்தாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்தாங்க, வந்து பார்த்தாங்க. இப்போ இந்த எரிச்ச வெயில்ல மழையே இல்லாததுனால நம்ம வந்து இருப்பு வச்ச தண்ணியை பாய்ச்சறதுனால இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி எங்க ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேரவைத் தலைவர் 2 பக்கம் கடலுங்க, ஒரு பக்கம் கிழக்கையும் ஒரு பக்கம் தெற்கையும், 2 பக்கம் கடல்ல கடல் காற்று வீசுறதுனால நல்ல தண்ணியே உப்பு தண்ணியா மாறிடுது. அதனால நிலத்துல பாதி வரைக்கும் பயிர் இருக்கும், பாதி வரைக்கும் செத்து போச்சு. டைரக்டர் வந்து பார்த்தாங்க, தோட்டக்கலை டைரக்டர் வந்து பார்த்தாங்க, கலெக்டர் வந்து பார்த்தாங்க, விவசாயத்துறை மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் சொன்னார் என்னமோ தெரியல, வந்து பார்த்தாங்க. ஆக விவசாயிகளின் பாடு என்பது மிக 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 கஷ்டமான கண்ணீர் விடுகிற ஒரு நிலை இருக்கிறது. இது வந்து ஏதோ நிலம் இருக்குது, வேற வேலை இல்லை, வேற வழி இல்லை, அதில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது தான் உண்மையை தவிர, ஈரோட்டில் உங்களுக்கு தென்னை மரம் பொத்து பொத்துன்னு விழுவுது, காய் மஞ்சள் காய்க்குது, கறிக்குது, எல்லா விதமான பணப்பயிரும் உங்களுக்கு இருக்கு. எங்கள்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், வேலிக்கருவ பயிர் தான் இருக்கு எங்கள்கிட்ட, சீம காட்டாமணி தான் இருக்குது, ஆகாய தாமரை தான் இருக்குது. அதை அழிக்கணும்னு கேட்கிறோம், அதுக்கும் நீங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதையும் அழிக்கல. ஆக விவசாயிகள் 100% அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை மட்டும் இங்கே பதிவு செய்கிறேன். ராமச்சந்திரன் முடிச்சிடலாம். ரெண்டு விஷயம். இந்த ஊக்கத்தொகை கூட்டி இருக்கிறோம், இதுவரை இல்லாதது அதிக அளவாக கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் 10 வருஷத்துக்கு முன்னால் 1500 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 4000 ரூபாய் ஆக்கியிருக்கிறோம். அன்னைக்கு 4000 ஆக்க முடியாது, இன்னைக்கு தான் அதை செய்யணும். ரெண்டாவது, அப்பப்போ இருக்கிற விலை உயர்வு, இந்த அடிப்படையில் தான் இந்த ஊக்கத்தொகை வழங்குறோம். இப்போ போய் நீங்கள் விவசாயிகிட்ட கேளுங்க, யாராவது ஒருத்தர் போயிட்டு ஊக்கத்தொகை ஏற்றி சந்தோஷமானு கேட்டால், இப்போவும் எங்களுக்கு பயிரிடுவதற்கு ஆகிற செலவை விட இந்த விற்பனை விலை குறைவாக தான் இருக்குது, இன்னும் கூடுதலாக கொடுத்தா பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆக ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுக்குற 100 ரூபாயை விட அங்கே 200 ரூபாய் செலவு கூடிடுது. கரண்ட் பில் கூடிடுச்சு. இப்போ 2 மாதம் ஒரு தடவை பில் கணக்கெடுக்கிறப்ப அதில் செலவு கூடுது, உரங்களை கூடுது, ஆளுடைய இந்த வேலை பணியாட்களுடைய சம்பளம் கூடி இருக்கிறது. இப்படி எல்லா வாரத்திலையும் போக்குவரத்து செலவு கூடி இருக்குது. அப்படியே நெல் எடுத்துன்னு போய் வித்தாலும் 15 நாளைக்கு எடை போட ஆள் இல்லைங்க. இப்பவும் இன்னைக்கும் அப்படி போட்டாலும் அந்த பணம் வாங்குறதுக்கு 15 நாள் காத்திருக்க வேண்டியது இருக்குது. மழை பெஞ்சு அந்த நெல் நினைஞ்சு போகுது. இப்படி எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு
இந்த ஊக்கத்தொகை மட்டுமல்ல, இன்னும் சில சலுகைகளை கொடுத்தாதான் அவங்களால பயிரிட முடியும் என்கிற நிலையில்தான் விவசாயம் இருக்கிறது. ஆனால் நீங்க ஊக்கத்தொகை கொடுத்து நீங்க விவசாயிகிட்ட யாராவது ஒருத்தர்கிட்ட கேளுங்க, அவங்க எங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை மகிழ்ச்சியா இருக்குது, எங்களுக்கு இனிமே விவசாயம் லாபமா இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லட்டும். இருக்கவே இருக்காதாக. அப்பப்ப தேவையா இருக்கிற ஆண்டுதோறும் இருக்கிற அந்த சூழ்நிலை, விலைவாசியை கருத்திலே கொண்டுதான் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. இதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இன்னும் ஒரே ஒரு கருத்து, வேளாண்மை துறையோடு வேளாண்மை துறையும் தோட்டக்கலைத்துறையும் ஏற்கனவே தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது ரெண்டும் இணைத்து அந்த துறை செயல்படுகிறது. அந்த அரசு ஊழியர்கள் சொன்ன தகவல் எங்களுக்கு மீண்டும் வேளாண்மை துறையிலிருந்து தோட்டக்கலைத்துறையை பிரித்து அதை தனி நிர்வாகமாக கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் எங்களுக்கு பணி செய்வதற்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நந்தன் கால்வாய் திட்டம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் மாவட்டத்தில் மிகப்பெரிய, அதுவும் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டம் ஏற்கனவே சில கட்டங்கள் நடைபெற்று இருக்கிறது. அதற்குண்டான போதிய நிதியை ஒதுக்கி மேலும் அந்த திட்டத்தை நிறைவு செய்து கடைசி வரை அந்த கால்வாய் எங்கு முடிகிறதோ அதுவரை அதை முடிப்பதற்குண்டான ஏற்பாட்டினை செய்ய வேண்டும். சாத்தனூர் இடதுபுற கால்வாயின் கடைமடை பகுதியில், ஒரே நிமிஷம் தான், 3 தான். சாத்தனூர் இடதுபுற கால்வாயின் கடைமடை பகுதிகளில் உள்ள ஏரிகள் பயன்பெறும் வகையில் புதிதாக கால்வாய் வெட்டும் பணிகளை மேற்கொண்டு மேலும் 11 ஏரிகளை சாத்தனூர் அணை பாசன ஆயக்கட்டில் இணைத்து பாசன வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். இதன் மூலம் விவசாயிகளின் நீராதாரம் மேம்பட்டு விவசாய பணிகள் சிறப்பாக நடைபெற வழிவகை ஏற்படும். கீழ்பெண்ணாத்தூரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைத்து தர வேண்டும். வேட்டவளத்தில் தொழிற்பயிற்சி நிலையம் அமைப்பதற்கு உதவி புரிய வேண்டும். கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விரைவூர் பகுதியில் ஒரு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் அமைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மக்கள் தொகை, வருவாய் மற்றும் நிர்வாக தேவைகளை கருத்தில் கொண்டு வேட்டாவளம் மற்றும் பெண்ணாத்தூர் பேரூராட்சிகளுக்கு தரம் உயர்வு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் காலையிலிருந்து இல்லை, இப்போ இந்த அவை தொடங்கினதுலேருந்து பார்க்குறேன், பேசுகிறவங்க 10 நிமிஷம் பேசினா 30 நிமிஷம் பதில் சொன்னாங்க. நான் ஒரு 5-6 கேள்வி தான் கேட்டேன், ஒருத்தர் கூட பதில் சொல்ல. பதிலை பெற்று இந்த நாட்டு மக்களுக்கு நான் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான பதிலை பெற்று தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்ட வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.